இந்த ஆராதனைக்குன்னு சொல்லி வார்த்தைகளை தேடும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு ஆன்லைன் வார்த்தை, நான் நடத்திடும் பாதைகள் இந்த பூமியில் வினோதமாய் தோன்றும். அல்லேலூயா. என்னுடைய ஜனங்களை நான் நடத்துகிற பாதைகள், நடத்துகிற விதங்கள் வினோதமாக இருக்கும். அதை மனிதன் செய்தால் ஒருபோதும் அதில் அவர்கள் ஜெயிக்கவே முடியாது. அதை மனிதன் முயன்றால் அவன் தோற்று போவான். ஏனென்று சொன்னால் இது கர்த்தராலே செய்யப்படுகிற அதிசயமான காரியம், கர்த்தராலே நடத்தப்படுகிற வித்தியாசமான காரியம். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை நடத்திடும் விதங்கள் வினோதமாக இருக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் புது வருடத்தில் உங்களோட கூட இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் வர முடியல. அதனால் ஐயா எங்களுக்கு அனுமதி கொடுத்தனால நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு, மைசூர் பட்டணத்திற்கெல்லாம் ஊழியத்திற்கு சென்று விட்டு திரும்பி வந்தோம். இந்த வருடம் முழுவதும் 26வது ஆண்டுகள் தொடங்கின இந்த நாட்களில் இருந்து நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். அவர் நடத்தி கொண்டு வருகிற அந்த விதங்கள் அது வினோதமாக இருக்குது. வினோதம்னா என்ன? புரியவே செய்யாது. ஹல்லேலூயா. மனிதர்களால் புரிய முடியாத, மனிதர்களுடைய பாஷையில் அறிய முடியாத, மனிதனுடைய நினைவுகளால் அதை பிடிக்க முடியாத ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அவங்க ஆமீன் எனக்கு வரவே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பூமியில் உள்ள பலத்தை அல்ல, அவருடைய பலத்தை நமக்கு தருகிறார். அவருடைய பராக்கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார். நம்மளால் நம்ப முடியலல்ல? ஆமாம், நம்புகிறவர்களுக்கு அவருடைய நடத்துதலை, அவருடைய பலத்தை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் நம்பினால் அதை நீங்கள் அடைவீர்கள், நம்பினால் நீங்கள் அதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூசையின் இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன, அதை நீட்டு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அந்த பாதை என்னாகும், திறக்கும். ஏன்னா அவர் போய் கேட்டதே, இந்த செங்கடலுக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம், என்ன செய்வதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் கையில் இருக்கிறத நீட்டு. அப்போது அவர் அந்த இடத்துல இது எப்படி, இந்த கடல் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மகா சமுத்திரம் எப்படி அது ரெண்டாய் பிளக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியே கேட்கல. ஆமாவா இல்லையா? கேள்வி கேட்டிருந்தா என்ன செஞ்சுருக்க மாட்டார், செஞ்சிருக்க மாட்டார். கேள்வியே கேட்கல. அவர் நடத்துகிற விதங்கள் வினோதங்களாய் இருக்கும். அவர் செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தினார்னா செங்கடலை பிளப்பார் அப்படின்னு சொல்லி மோசே விசுவாசித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களோ பயந்தார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் முறையிட்ட போது, சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தரிடத்தில் முறையிட்ட போது அவருடைய நடத்துதல் எப்படி இருக்கும்? வினோதமாய் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அதில் 1 வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 4:1 வாசிங்க, 1-3 வரைக்கும் வாசிங்க. ஏகூத் மரணமடைந்த பின்பு குடியிருந்தான். இரும்பு ரதங்கள் இருந்தது. போதும், நல்லா கவனிங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்தோம், குறித்து வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, ஜனங்கள் பொல்லாப்பானதை தேடின போது, தங்களுடைய பலத்தில் அவர்கள் இருந்தபோது, அவர்களுக்கு பிரியமானதை அவர்கள் செய்தபோது, கர்த்தர் விலக்கி வைத்ததை அவர்கள் செய்தபோது, கர்த்தரை விட்டு அவர்கள் தூரம் போன போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படி சொல்கிறேன், ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும். கர்த்தருடைய செயலை, அவருடைய திட்டத்தை தடுக்க யாரால் முடியும்? யாரால் முடியும்? முடியும், ஒருவரால் முடியும். யாரால? சாத்தானாலையா? முடியாது. இயற்கையால் முடியாது, மனிதனால் முடியும். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தினுடைய திட்டத்தை
சத்ரு தந்திரமாய் விதைத்த போது மனிதன் அதை செயல்படுத்தினதுனால ஏதேனில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் முறியடிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு 100 வயதுகளை கொடுத்தால் கூட நீங்கள் அடுத்த நிமிடத்தில் உங்களுடைய மரணத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். உங்களுக்கு 100 ஆண்டுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஓடி போய் இந்த மாடியிலிருந்து கீழே குதிக்க முடியும். அவருடைய வல்லமைகள் புறப்பட்டு வரும்போது உங்களுடைய நினைவுகளால், உங்களுடைய அவிசுவாசத்தினால, உங்களுடைய கீழ்ப்படியாமையினால் அதை தடுக்க, அப்படின்னா உங்களுக்கு நடப்பதை நீங்கள் தடுக்க முடியும், ஆனால் வார்த்தையை தடுக்க முடியாது. அது உங்களுக்கு நிறைவேறலைன்னா இன்னொருத்தருக்கு ரகசியம் புரியுதா? அல்லேலூயா. தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதன், தேவனுடைய நடத்துதலில் இணைக்கப்பட்டிருக்கிற மனிதன் அவரை விட்டு பொல்லாப்பான காரியங்களை, மீறுதலானவைகளை செய்யும் பொழுது தேவ திட்டம் நிறைவேறுவது தடைபடுகிறது, அல்லது அவனுக்கு நிறைவேறுவது தடுக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய நினைவுகளிலே விசுவாசத்தை தருகிறார், நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுகிறார். ஆனால் மனிதன் அந்த விசுவாசத்தை விட்டு, அந்த விசுவாச எல்லையை விட்டு கடந்து போகும்போது விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எவன் ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி ஜபத்தில் எவைகளை கேட்கிறானோ அவர்களுக்கு அது அப்படியே ஆகும். அப்படி ஒருவேளை நடக்காதென்று விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் ஜெபிக்காமல் இருப்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை, அவருடைய வல்லமைகளை தடுக்கிற ஒருவனாக மனிதன் இருக்கிறான். அவருடைய திட்டங்கள் செயல்படுவதை தாமதப்படுத்துகிறவனாக மனிதன் இருக்கிறான். பிசாசால உங்களை அழிக்க முடியாது, ஆனால் உங்களை அழிவுக்கு நேராய் நடத்த முடியும். He can't destroy you, but he can distract you. உங்களை அழிக்க அவனால் முடியாது, ஆனால் அழிவுக்கு நேரம் உங்களை திருப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பொல்லாப்பான காரியங்களை நம்ம செய்யும்போது அவருடைய நடத்துதலை விட்டு நம்ம தூரம் போகிறோம். அவர் விலக்கி வைக்கிறார் அல்ல, நாம் விலகுகிறோம். அதான் உண்மை. அவரிடத்தில் சேர்வதற்கு அவர் எதிர்பார்ப்பது 2 விஷயம். ஒன்று, அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். 2, அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்க வேண்டும். அப்படின்னா இதில் முழு காரியமும் இருக்குது. அவருக்கு பிரியமாய், பரிசுத்தமாய், உத்தமமாய் அவரை மாத்திரம் விசுவாசித்து நடக்க வேண்டும். நம்முடைய சுயத்தில், நம்முடைய பலத்தில், நம்முடைய அறிவில், நம்முடைய ஆற்றலில், நம்முடைய படைபலத்தில், அதிகாரத்தில், சுய சித்தத்தில் நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அதில் நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். இந்த ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைக்கப்பட்டவர்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தராலே முழுவதுமாக நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பொல்லாப்பானதை, அருவருப்பானதை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நேராக அடிமைப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது பொல்லாப்பானவைகளை நாம் செய்யும் பொழுது பொல்லாப்பானவைகளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அடிமையாகி விடுகிறோம். ஹல்லேலூயா. எவைகளை கர்த்தருடைய நாமத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோமோ அது நம்மை ஆள்கிறது. எதை நாம் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது உலகம் நம்மை ஆள்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பலத்தின் மேல் பலனை அடைந்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை நடத்துகிறார். நம்முடைய சுயத்தில் அடைகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் பாருங்கள், கடன் பிரச்சனைகளில் சிக்கியிருப்பாங்க, காதல் வலையில் சிக்கியிருப்பாங்க, காம இச்சையில் சிக்கியிருப்பாங்க, வேண்டாத பொல்லாப்பான காரியங்களில் சிக்கியிருப்பாங்க. இது அவர்களாக வருவித்துக் கொள்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லாத, கரெக்டாக தானே பேசுகிறேன்? ஆமாம். அப்போ பொல்லாப்பானதை செய்யும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் கூட சற்று விலகி நிற்கிறோம், விலகி போகிறோம், தாமதத்தின் கீழாக வருகிறோம். ஹல்லேலூயா. ஒதுக்கப்படுகிற நிலைமைக்குள்ளாக வருகிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவை, ரொம்ப ரொம்ப தேவை தேவ ஞானம். என்ன வேணும்? புத்தி தெளியணும். ஹல்லேலூயா. என்ன தெளியணும்? ஆமாம். ஒரு கல்யாண வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணேன் கடந்த வாரத்தில். என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டிலேருந்து சீர் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. கார் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. வீடு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. நகை கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ட்ரெஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அறிவை கொடுக்க முடியுமா? புத்தியை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இதெல்லாம் இருந்தாலும் உனக்கு புத்தி தெளிவில்லைன்னா நல்லா வாழ முடியுமா? மேலே இருந்து கீழே வந்தவங்க இருக்காங்க, கீழே இருந்து மேலே போனவங்கன்னு இருக்காங்க. புத்தி தெளியலைன்னா அந்த கல்யாண வீட்டில் எல்லோரும் என்ன முறைச்சி தான் பார்த்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்போம், உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். அது நமக்கு இருக்கான்னு பார்க்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு தேவ ஞானம் அவசியம். எதற்கு தேவ ஞானம் வேணும்னா,
ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம சரியாய் நடப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? தேவ ஞானம், புத்தி தெளிவு வேணும். உலகம் எப்படி மயக்கினாலும், உலகம் எப்படியாய் முயன்றாலும், நாம் எந்த நிலையிலும் அவரை விட்டு பிரியாமல் அவருடைய நடத்துதலில் இருக்கும்போது அவருடைய நடத்துதலின் வினோதங்களை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய புருவங்கள் உயர்த்தப்படுகிறது. இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இவங்க இவ்வளவு கனத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு அநேகருடைய புருவங்கள் உயர்த்தப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே. அல்லேலூயா. இப்போ ஒடுக்கினவர்கள் எப்படி ஒடுக்குறாங்களா? கொடுமையாய் இந்த பொல்லாப்பை செய்தபோது இந்த பொல்லாப்பு அவர்களை எப்படி ஆண்டு கொள்கிறதுனா, அவங்க வெளியில் வர முடியாத அளவிற்கு ஆண்டு கொண்டது. வெளியில் வர முடியாத அளவுக்கு அவர்களை பிடித்து கொண்டது. இப்போது அவருடைய உள்ளம் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்படி ஆகிலும் நாங்கள் இதிலேருந்து என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். நாங்கள் போய் சிக்கிக்கிட்டோம், இப்போ தவிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? உம்மை தவிர வேறு தெய்வம் எங்களுக்கு இல்லையே. எங்களை மன்னிப்பதற்கு, எங்களை நேசிப்பதற்கு, எங்களை நடத்துவதற்கு, எங்கள் மேல் கிருபையாக இருப்பதற்கு தெய்வமே உம்மை தவிர யாருண்டு? சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்கிற தெய்வமே, அல்லேலூயா, அல்லேலூயா. எளியவர்கள் மேல் இரக்கமாக இருக்கிற தெய்வமே, உம்மை போல யாருண்டப்பா? இந்த பூமியிலே என்னை நடத்த, இந்த பூமியிலே என்னை நேசிக்க, இந்த பூமியிலே என்னை உயர்த்த உம்மை போல யாருண்டு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்த்து முறையிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் பொல்லாப்பானதை செஞ்சிட்டோம், பொல்லாப்பானதை தேடிட்டோம். நாங்கள் நல்லா இருக்கும்போது உமக்கு பிரியமாய் நடக்க மாட்டோம். ஆண்டவரே, எப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் எங்களுக்கு தேவை வருதோ, அப்போ தான் உங்களை நான் என்ன செய்கிறோம்? ஆமாம், ஆண்டவர் அநேகரோடு இதை தான் சொல்கிறார். நம்ம தேடுற விதங்கள், அவர் நடத்துகிற விதங்கள் வினோதங்கள் தான். நம்ம செய்கிற காரியங்களும் வினோதம்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சரிப்படுத்தணும்னா இந்த ஆண்டவரை போல் வேறு யாராலும் முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு தான் நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டாலும் அவர் தேடி வந்து நம்மை நீதியின் சூரியனை நம்மேல் உதிக்க பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் எழும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறாரா? இல்லைன்னா என்றோடு நாம் என்ன செஞ்சுருப்போம்? ஒன்றும் இல்லாமல் போயிருப்போம். நம்மெல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் அவருடைய வழி வந்தவர்களாக இருக்கிற, இரத்தத்தினால் இஸ்ரவேல்களாக இருக்கிற நாமும் அதற்கு சாட்சிகள். ஆண்டவர் சொல்கிறார், கற்பத்தில் பிறந்தது முதல் நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என் வாய் சொல்லு புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். என் பெயர் என் நாமத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன். யூ ஆர் மைன். நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? என்னுடையவர். ஆண்டருடையவர்கள்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நாம் நம்முடைய பொல்லாப்பை விட்டு, நம்முடைய சுயத்தை விட்டு, பலத்தை விட்டு, நம்மை சார்ந்திருக்கிற காரியங்களை விட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் அப்படி சொல்லுது. நியாயாதிபதிகள் 4:12 இந்த வசனம் அப்படி சொல்லுது. விழி விழி தபோராலே விழி விழி, பாட்டு பாடு பாராக்கே எழும்பு, அபிநோகாமின் குமாரனே. இப்படி சொல்கிறார், உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா. அப்படின்னா நீ தீமையை நன்மையினால் வெல்ல போகிற, உனக்கு இருக்கிற பொல்லாப்பை கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ஜெயிக்க போகிற. உன்னுடைய சிறை இருப்ப உனக்கு சிங்காசனமாய் சிரிப்பாய் நீ மாற்றிக்கொள்ள போகிற. ஏன்னு சொன்னால், நீ இப்போ கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாய். நீ உலகத்திலிருந்து பொல்லாப்பானதை விட்டு திரும்புகிறாய். கர்த்தருக்கு பிரியமில்லாதை விட்டு திரும்ப நீ மனதாய் இருக்கும்போது, உன் மனது அவரை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரே, நான் என் பலத்தில் ஓடினது போதும், என்னுடைய துன்மார்க்கத்தில் நான் பிடிக்கப்பட்டது போதும், இப்பொழுது நான் என் முகத்தை உமக்கு நேராய் திருப்புகிறேன். நீர் உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய முகங்களை பிரகாசம் அடைய செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். அல்லேலூயா. இங்கே கொஞ்சம் பேராக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கடுகு போல் கொஞ்சம் காரமாக தான் இருங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னை சிறையாக்கினவர்களை சிறைப்படுத்து. உன்னை சிறையாக்கினவைகளை நீ சிறைப்படுத்து. நீ சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாய். இப்பொழுதோ சிறையை நீ சிறைபிடி. சிறைபிடிக்கப்பட்டது நீ மேற்கொள்ளு. கர்த்தர் அதற்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது
தெபோராள் தீர்க்கதரிசியாய் எழும்பி அவள் பாராக்குக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. சொல்லும்போது பாராக் சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட வாங்க. 10,000 பேரோடு பாராக் போகிறார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் என் கூட வரணும்னு சொல்லும்போது அவங்க அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. 7வது வசனம் வாசிங்களேன். இல்லை, ஒரு நிமிஷம், 7வது இல்லை, 9வது வசனம் வாசிங்க. அதற்கு அவள், நான் நிச்சயமாய் வருவேன், நீ போகிற பிரயாணத்தில் உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு 2 காரியத்தை மனசில் வச்சு இந்த பிரசங்கத்தை கேட்கணும். நம்பர் 1, நான் இன்றைக்கு எங்கே இருக்கிறேன், என்னுடைய தேவையும் இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பாதை எப்படி போகிறோங்கிற கனவு நினைவு எனக்கு இருக்குது, நினைவுகள் எனக்கு இருக்குது. ஆனால் நானும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா, அவருடைய சமூகத்தில் காணப்படுகிறேனா அப்படிங்கிறது இருக்கணும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் நம்மை கொடுக்கும்போது, திருப்பும்போது, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, என் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள், நான் அவர்களை அனுமதித்தேன், ஆனால் அவர்கள் என்னை நோக்கி முறையிட்ட போதோ நான் ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தேன். கொடுக்கிற வார்த்தை, சிறைப்பட்டவர்களை நீ சிறைப்படுத்துவாய். இதை செய்யும்போது கூடவே ஒரு வார்த்தை வருகிறது, இது உன்னால் உண்டான காரியமாய் இராது, இனி கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தரால் உண்டாகிற காரியமாய் இது இருக்கும். அல்லேலூயா. நான் கடந்த சில மாதங்களாக என்னுடைய வாழ்க்கை பாதையினுடைய அடுத்த அளவுகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதை நான் விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை செய்ய போகிறார். கடந்த நாட்களிலே எனக்கு தேவ மனிதர் மூலமாக வந்த வார்த்தை, தலைமுறைகளை, உன் தலைமுறையில் உன்னை போல ஒருவரும் இல்லை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஏமா சோகமாக உட்காந்துட்டீங்க? ஹல்லேலூயா. அது தலைமுறைகள், இதுவரை வந்த தலைமுறைகள் காணாத ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய மகிமையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதை நான் தினமும் தியானித்து கொண்டு விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். சீக்கிரத்தில் அது நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை வரும்போது சிறுமைப்பட்டவர்களும் சிறைப்பட்டவர்களும் கர்த்தருக்கு விரோதமாக தூரமாய் நின்றவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனதை அவரிடத்தில் திருப்பும்போது, அப்படியே வார்த்தை உங்களிடத்தில் வரும்போது, ஒன்றே நீங்கள் அறுதியிட்டு செய்ய வேண்டும், நீங்கள் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும், உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் பிரயாணத்தில் இது எங்களால் உண்டானது அல்ல, இந்த பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை எனக்குரியது அல்ல, அது உமக்குரியது. எத்தனை பேர் சொல்லுவீங்க? அப்படி நீங்கள் உங்கள் மனதை திருப்பி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் நீங்கள் செலுத்த உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்போம். என்ன ஸ்வீட்டி, இது செய்யணும், அது செய்யணும், அப்படி வந்துடணும். ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, இருக்க வேண்டிய விதத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவர் அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். முன்பே சொன்னது போல் செங்கடலுக்கு முன்பாய் நின்று கையை நீட்டணும். கேள்வி கேட்க, சந்தேகப்பட, முடியுமான்னு சொல்லி நினைக்க உன்னால் முடியாது. ஆனால் உன்னை அனுப்பினவராலே, உன்னோடு கூட இருக்கிறவராலே முடியும். அல்லேலூயா. அதான் உலகத்தில் சொல்லுவாங்க, அத்தனைக்கும் ஆசைப்படுன்னா பிச்சைக்காரனாக ஆயிடுவேன், இல்லைனா ஒன்றும் பைத்தியக்காரனாக ஆயிடுவேன். கர்த்தர் தருகிற காரியத்தில் அவரை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கவும் அவரால் உலகத்தை மேற்கொள்ளவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ஞானம் நமக்கு என்ன வேணும்? தேவ ஞானம். ஜபத்தில் கூட இன்றைக்கி நமக்கு ஞானம் இல்லை, விசுவாசிப்பதில் கூட நமக்கு ஞானம் இல்லை. நான் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரேன், நிறைய ஜனங்களை சந்திக்கிறேன். நான் உண்மையாக சொல்லுவேன், நம்முடைய ஜனங்களுக்கு தான் அதிகமான ஞானம் தேவை. அதை ஏராளமாய் தருகிறார், தாராளமாய் தருகிறார். ஹல்லேலூயா. இங்கே சரி, இங்கே என்ன நடக்குது? இந்த வார்த்தைகளெல்லாம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, சிசராவை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் 900 இரும்பு ரதங்களை வைத்திருந்தான். எத்தனை ரதங்கள்? 900 ரதங்கள். இந்த 900 ரதங்கள், இரும்பு ரதங்களோடு அவன் தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப கொடுமையாய் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்குறான், நடத்தலை, ஒடுக்குறான். அப்போது ஜனங்கள் முறையிட்டுட்டாங்க,
இப்போ எல்லா வார்த்தைகள்லாம் வந்துருச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 3 வாலிபர்கள் தானியேலோடு சேர்த்து 4 பேர் அந்த தேசத்தில் அவங்க இருந்தபோது, அல்லேலூயா, அந்த தேசத்தில் அவங்க இருந்தபோது என்ன நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, தேசத்தில் இருக்கிற ரொம்ப சிறந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து என்னுடைய அரசவையில் அவங்க இருக்கணும், அவங்க எனக்கு அவங்க என்னுடைய அரசவை அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்துடுறார். கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் உட்கார வச்சுறார். அதில் இந்த 4 பேர் இருக்கிறாங்க. அப்போது ராஜாவினுடைய திட்டம் தீர்மானம் என்னென்னா, தான் சாப்பிடுகிற உணவு, தனக்கு பரிமாறப்படுகிற போஜனத்தை, தனக்கு கொடுக்கப்படுகிற ரசத்தை இவங்களுக்கு கொடுத்தா இவங்க அறிவாளியாக மாறுவாங்க, ஞானமுள்ளவங்களாக மாறுவாங்க, பலமுள்ளவங்களாக மாறுவாங்க, என்னுடைய அரசவை என்ன செய்வாங்க, அரசவையில் இவங்க பலத்தை சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்பினார். ஏன்னா ராஜாக்களுடைய உணவு, கவனிக்கிறீங்களா, ராஜாக்களுடைய உணவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த காலத்தில் நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, ரொம்ப காலம் வாழணும்னு சொல்லி. இந்த பெரிய ஆட்களுடைய சாப்பாடுகளை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக எகிப்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் தங்க கிண்ணத்தில் அவங்களுக்கு திராட்சரசம் கொடுப்பாங்க. உலகத்தில் ரொம்ப உயிர் வாழக்கூடிய மேன்மையானதெல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. நான் படிக்கிறேன், இந்த சஞ்சீவ மூலிகைன்னு சொல்லுவாங்கல்ல, சஞ்சீவ மூலிகைன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் அது இந்த நாட்களில் இருக்குன்னு தெரியுமா? என்னம்மா இருக்குமா? இருக்குது, இந்த நாட்கள் இருக்குது. நான் கண்ணால் பார்த்துருக்குறேன், அதை பயன்படுத்துகிறவங்கள பார்த்துருக்குறேன் லைவ். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ராஜாக்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அந்த நாட்களில் செஞ்சாங்க. ராஜாக்களுக்கு இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பெஷலானதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டதை இந்த வாலிபர்களுக்கு ராஜா பரிந்துரைத்தார். ஹல்லேலூயா. அதற்காக உங்களுக்கு நான் சொல்ல வரேன், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, ஆனால் தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ராஜாக்களுக்கு தரப்படுகிற அந்த பொருள் எல்லாம் மேன்மையானதாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ராஜா பானம் பண்ணுகிற அந்த போஜனத்தில் அவர்கள் பானம் பண்ணவும் அதை சாப்பிடவும் ராஜா அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். தானியேல் 1 நமக்கு தெரியும் இல்லையா, அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதை தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைத்தார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் அங்கே வசனம் சொல்லுது 10 நாள். எத்தனை நாள்? 10 நாள். அவங்க சொன்னாங்க 10 நாள் நீங்கள் எங்களுக்கு மரக்கறியை கொடுங்க, காய்கறிகளை எங்களுக்கு கொடுங்க, பருப்பை எங்களுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்கும்போது ராஜாவினுடைய அந்த சாப்பாட்டை சாப்பிட்றவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். 1 தானியேல் 12வது அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், 10 நாள் வரைக்கும் அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறியும் குடிக்க வெறும் தண்ணீரையும் கொடு. உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது உன்னதமானவர் கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும். உலகத்தினுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கும்போது ஆண்டவராலே நமக்கு அனுமதிக்கப்படுகிற, அவராலே ஆயத்தம் பண்ணப்படுகிற, அவராலே நமக்கு செயல்படுத்தப்படுகிற, செய்யப்படுகிற காரியத்தினுடைய மகத்துவங்களை தேவ பிள்ளைகள் அனுபவிக்கத்தான் வேண்டும். தேவ பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ளதான் வேண்டும். 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுகிற வாழ்க்கை அல்ல, அவர் தருகிற அனுதின உணவு, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான கனத்திற்குரிய காரியங்கள், அவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஐஸ்வர்யங்கள், அவர் வைத்திருக்கிறதான மேன்மைகளை இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவ பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சிறைப்பட்டவைகளை, சிறைப்படுத்தினவைகளை நீ சிறைப்படுத்துவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலகம் மேலானவைகளை தேடி நாடி உன்னை இழுத்து கொண்டாலும் நீ கர்த்தருடைய கரத்தில் இருந்தேன்னா வெறும் பருப்பும் மரக்கறிகளும் குடிக்கிற வெறும் தண்ணீரும் அவர்களுக்கு முகக்கலையை உண்டு பண்ணினது. அதுதான் கர்த்தர் நடத்துகிற விதங்கள். ஹல்லேலூயா. ராஜா வேறு ஒரு திட்டத்தை வைத்து இதை நீங்கள் உணவாக உண்ணுங்கள் என்று கொடுத்த போதும், இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன போதும் தேவ திட்டத்தை அவர்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய காரியத்தில் அவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுது, 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலும் அவர்கள் முகம் கலை உள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் இந்த பூமியில் பணக்காரர்களிடத்தில் பெரிய பெரிய மனிதர்களிடத்தில் இருக்குன்னு சொன்னால், நான் நிறைய காரியங்களை
கடந்த 3-4 வருடங்கள் நிறைய விஷயங்களை பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது. தேசத்தில் செய்யப்படுகிற காரியங்கள், ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற, நம்ம அந்த காலத்தில் படித்த நூல்களில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் இங்கே மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் வசனம் சொன்னபடி அவைகளெல்லாம் மனிதனால் உண்டானதல்ல, அவரால் உண்டானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை நமக்கு தர விரும்புகிறார். நடத்தும் விதங்கள் 10 நாள். எவ்வளோ நாள் சொல்லுங்கள் பார்ப்போம்? 10 நாள். 10 நாள் என்ன 10 நாள்? ஹல்லேலூயா. என்ன ஜோசியமாக சொல்கிறீங்க? இல்லை. ஹல்லேலூயா. நீ ஒன்றை தீர்மானம் செய்தால், ஒன்றை நீ திட்டம் செய்தால், ஒன்றை நிர்ணயித்து கொண்டால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். இந்த வாலிபர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு இது போதும், வெறும் தண்ணீர் போதும், வெறும் மரக்கறிகள் போதும், 10 நாள் கழித்து எங்களை சோதித்து பாரும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், இப்படி சொல்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய வழிகளிலே உங்களை ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, அவருடைய செயல்படுதலுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் நடத்துகிற செயல்கள், நீ நடப்பிக்க போகிறதான செயல்கள் அது ஆச்சரியமாக இருக்கும்னு ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு அடுத்த நாட்கள், அடுத்து வரும் நாட்கள், ஹல்லேலூயா, அது 10 நாளோ 7 நாளோ 1 மாதமோ, ஹல்லேலூயா, கர்த்தர் செய்கிற மகா பெரிய காரியங்களை நான் பார்ப்பேன்னு சொல்லவங்க எத்தனை பேர்? எனக்கு அவர் செய்வார்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, நாட்கள் நிறைவேறின போது அவர்கள் 3 வருடம் கழித்து அந்த வாலிபர்களை அவர்கள் சோதித்த போது மற்றவர்களை பார்க்கலும் 10 மடங்கு, எப்படிங்க, 10 times, more than 10 times அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நடத்துகிற விதங்கள் எப்பொழுதும் ஆச்சரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் நடத்துவார்? விசித்திர வினோதமாய் படைத்தவர் விசித்திர வினோதமாய் எனக்கு காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதை ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இருதயத்தில் கை வச்சு சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறது விசித்திர வினோதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. மனிதனுடைய புருவங்கள் விரிகிற விதத்தில், உறவுகள் ஆச்சரியப்படுகிற விதத்தில், தலைமுறைகள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரின் மேன்மையை பெருக பண்ணுவார். ஏனென்று சொன்னால் இது என் மேன்மை அல்ல, இது அவருடைய மேன்மை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே கர்த்தர் நடத்துகிற விதங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சிசரா ஜனங்களை ஒடுக்குறான். பயங்கரமாக ஒடுக்கி இருக்கும்போது ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், இல்லை என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்கிறார்கள், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை, என்னிடத்தில் அவர்களை நான் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. பிதாவும் நானும் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் என்னோடு இணைந்திருப்பார்கள், மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கையை அவர்களுக்கு நான் தருவேன், அவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேனோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியே செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் தாங்க ஆச்சரியம். இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 4 நம்ம பார்க்குறோம், அழகாக செய்கிறார். முதல்ல இரும்பு ரதங்கள். எவ்வளோ ரதங்கள்? இரும்பு ரதங்கள் எவ்வளவு? 900 ரதங்கள். அப்போது இவங்க ஜனங்கள் ரொம்ப சாதாரணமான ஜனங்கள். வருகிற ரதமும் இரும்பு ரதம். என்ன ரதம்? இரும்பு ரதம். நல்லா கவனிங்க. அப்போ இரும்பு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய அதிகாரம், ஒரு பெரிய பலம் உள்ள ஒரு காரியத்தை குறிக்குது. இவர்களுக்கு விரோதமாக இருப்பது ஒரு பலமுள்ள ஒரு அதிகாரமுள்ள ஒரு இரும்பு ரதம். இரும்பு ரதம் அதிகாரத்தை காண்பிக்கிறது, ஆளுகையை காண்பிக்கிறது. அதன் மேலிருந்து ஆளுகை செய்கிறவன், அதை நடத்துகிறவன் சிசரா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நேரம் இருக்குமா தெரியல, நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிச்சு பாருங்கள், ஒன்று ஆயத்தம் பண்ணுறார். எப்படி ஆயத்தம் பண்ணுறார் அப்படின்னா, முதலாவது கீசோன் நதிக்கரையில், என்ன நதிக்கரையில்? கீசோன் நதிக்கரையில் அவங்கள அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வர. கீசோன் நதி என்று சொல்லும்போது வேதங்கள் ஆழங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, எலியா கர்மேல் மலையில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்று அக்கினியை இறக்கின பின்பு எல்லா பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளையும் பிடித்து கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு வந்து வெட்டி போட்டான் அப்படின்னு வசனம் இருக்கும். 1 ராஜாக்கள் 18:40 இருக்கும், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த கீசோன் ஆறு, கீசோன் பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறதுனா, ஜெயம் தொடங்குகிற இடம், ஜெயமாய் கர்த்தர் முடிக்கிற இடம் என்று சொல்லி அர்த்தம். என்ன கவனிக்கிறீங்களா? வளைந்து நெளிந்து செல்கிற ஆறு அது. அந்த வளைந்து நெளிந்து செல்கிற ஆறினுடைய அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் மேன்மையும் தருவார் என்று சொல்லி வேத ஆழங்கள் நமக்கு சொல்கிறது. கீசோன் என்றால் என்ன அர்த்தம்?
கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை செய்து முடிக்கிற, உங்கள் சத்துருக்களை முடிக்கிற, வெட்டி போடுகிற, உங்கள் சத்துருக்களை அழிக்கிற இடம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெபொராள்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கீசோன் பள்ளத்தாக்கில் நான் அவர்களை இழுத்து கொண்டு வருவேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களை என்ன செய்வேன்? இழுத்து கொண்டு வருவேன். அப்போ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எதிரான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வருகிறது என்று சொன்னால் நீங்கள் கீசோன் பள்ளத்தாக்கிற்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். திடீரென ஒரு வாழ்க்கை தடுமாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீரென சொல்லி வாழ்க்கையில் பூகம்பங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, எதிரான காரியங்கள் தெரியுதுன்னா நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எங்களால் முடியாது, எங்களால் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. என் பாத்திரம் அவனுக்கு முன்னாடி நிரம்பி, ஒரு பந்தி ஆயத்தமாகவும் பாத்திரம் நிரம்பி வழியும், என் தலையை என்ன செய்வார்? என்னை அடுத்த அளவுகளில் அவர் என்ன செய்வார்? அபிஷேகம் பண்ணி அடுத்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போவார்ன்றார். எப்போ? சத்ருவுக்கு. அல்லேலூயா. இப்போ கீசோன் நதிக்கரையில் அந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த சிசராவையும் அவனோடு இருக்கிற அவனுடைய 900 இரும்பு ரதங்களையும் அந்த ரதங்களை ஓட்டுகிறவர்களையும் கீசோன் பள்ளத்தாக்கிற்கு ஆண்டவர் கொண்டு வரார். ஹல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 13வது அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 4:13. சத்தமாக வாசிங்கம்மா. எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் அல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிற காரியம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமீன். எனக்கு முடியவே இல்லை. அல்லேலூயா. என்னம்மா சோகமாயிட்டீங்க? ஆமாம், இன்றைக்கி புது ஆட்சியெலாம் அமைய போகுது, சோகமாக இருக்கிறீங்க. ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். தம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், முறையிடுகிறவருடைய வாழ்க்கையில், ஒப்பு கொடுத்தவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஆகும், நிறைவேறும். நமக்கு விசுவாசம் இல்லை, ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு இல்லை. எவ்வளவுதான் இந்த பீடத்திலிருந்து வார்த்தைகள் வந்தாலும், எவ்வளவுதான் அவர் ஆழங்களை எடுத்து உங்களுக்கு போதிச்சாலும் அதை ஏற்றுக்கொள்கிற மனசு நமக்கு. என்கிட்ட ஐயா ரொம்ப குறைப்பட்டுப்பார் முன்னாடி பேசும்போதெல்லாம். சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறோம்யா, ஆனால் சத்தியத்தை கதைகளாக பேசுகிறவங்க கிட்ட ஜனங்கள் என்ன செஞ்சிடறாங்க? ஓடி போயிடுறாங்க. ஐயா அடிக்கடி என்கிட்ட வருத்தப்படுவாங்க. நான் செபிக்கிறேன், கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு இந்த சபையில் அனுதினமும் ஆத்மாக்களை சேர்ப்பாராக. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவருடைய நடத்துதலை நாம் காண்போம். அவருடைய நடத்துதல் எப்பொழுதும் வித்தியாசமாக இருக்கும். அவர் செய்கிற காரியத்தை ஒருவரால் எண்ணி முடியாது. அவருடைய செய்கிற காரியத்தை ஒருவரால் ஆராய்ந்து முடியாது. அவர் செய்கிற காரியத்திற்கு தடயமே இருக்காது. அவர் செய்கிற காரியத்திற்கு எந்த விதமான தடயமோ அது அல்லது மனிதனுடைய கரமோ அதில் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவதுங்க, சாதாரணமானதை செய்கிறதுக்கு மனுஷன் போதும், அசாதாரணமானதை செய்கிறதுக்கு தான் அவர் ஆண்டவர் வேணும். அந்த காரியத்தில் தடமும் இருக்காது, காரணமும் இருக்காது, காரியமும் இருக்காது. அவர் மட்டுமே செயல்படுவார். இங்கே என்ன செய்கிறாருன்னா, முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த பகுதியை நான் ஆராயும் போது எனக்கு பிடிச்சது அதான். என்ன செய்கிறார்? முதல்ல அந்த 900 இரும்பு ரதங்களை கீசோன் பள்ளத்தாக்குக்கு வர வச்சுறார். இதனுடைய புவியியலில் தொல்லியலாக இதனுடைய காரியங்களை வாசிக்கும்போது, அந்த ரதங்கள் வந்த உடனே அந்த கீசோன் ஆற்றில், அந்த பள்ளத்தாக்கில் பயங்கரமான மழையும் வெள்ளத்தையும் ஆண்டவர் வர வைக்கிறாராம். வர வச்ச உடனே அந்த இரும்பு ரதங்கள் என்ன ஆகிக்குதான்? தேர் சக்கரங்கள் சிக்கிக்கொள்ளுதான். சிக்கி கொண்ட உடனே அவங்களால எங்கேயும் போகவே முடியலை. சிக்கிக்கிட்டு தேர் ரதத்தில் இருக்கும்போதே இந்த ஜனங்கள் பாராக்கும் தெபொராளும் எழும்பி அவங்கள எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? துரத்துறாங்க, வெட்டுறாங்க, பட்டய கருக்குனால முறியடிக்கிறாங்க. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எதிரிய நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவை, நம்முடைய வாழ்க்கையில் சிறைப்பட்டு போன அனுபவங்களை, சிறைப்படுத்தியிருக்கிற காரியங்களை முதல்ல என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்துல
கீசோன் நதிக்கு கொண்டு வரார், கீசோன் பள்ளத்தாக்கு கொண்டு வரார். அப்படின்னா நாம் ஜெயம் எடுக்கிற காலத்திற்குள் அதை கொண்டு வருகிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இதை கொண்டு வருகிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் முறியடித்து மூழ்க பண்ணும்போது, அதை சிதற பண்ணும்போது, அதை ஒன்றுமில்லாமல் சிதைக்க அவர் திட்டமாக இருக்கும்போது அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். நம்ம சொல்லுவோம்ல, தூங்கும்போது ஐயா படுத்தா கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த காட்சி எப்படி நிற்குது, கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்வோன்னு தெரியல, அப்படி நிற்குது இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை சிறைப்படுத்தின காரியங்களை, உங்களை ஒடுக்கின காரியங்களை, உங்களை துன்பப்படுத்தின காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை தடை பண்ணின காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு இழுத்து வருகிறார். சொல்லுவாங்களே, உன்னை ரோட்டில் போட்டு என்ன செய்வேன், அடிப்பேன், உன்னை ரோட்டில் போட்டு வெட்டுவேன், 4 பேருக்கு முன்னாடி உன்னை அவமானப்படுத்துவேன், 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய காரியங்களை வெளியரங்கமாய், நமக்குரிய காரியங்களை, நமக்கு ஜெயத்தை வருவிக்கிற காரியங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும். இதற்கு பிறகு என்னுடைய மகிமையை, என்னுடைய மேன்மையை நீர் பெருக பண்ணுவீர் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதற்கு மேலே என்னுடைய தலையை நிமிர பண்ணுவீங்க அப்பா, எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? ஹல்லேலூயா. முதலாவது அவங்கள கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து ஆற்றில் வெள்ளம் வருது, தண்ணி வருது. இந்த வேதத்தில் எழுதப்படலை, ஆனால் அதனுடைய பின்னணியத்தை வாசிக்கும் போது அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேர் சக்கரங்கள் மாட்டிக்கொள்ளுது. மாட்டிக்கொண்டவொன்னே இவங்க 10,000 பேரும் எழும்பி அவர்களை என்ன செய்கிறாங்க, வெட்டுறாங்க. எல்லாரும் இறந்து போனாங்க. அவர்கள் மலையிலிருந்து இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் சிசராவையும் அவனுடைய சேனை அனைத்தையும் பட்டை கருகினாலே கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான். அதே 4:15 எழுதப்பட்டிருக்கு. இறங்கி ஓடி போகிறான். நல்லா கவனிக்கணும். இப்போது ரதம் மாட்டிக்குச்சு. ரதத்தில் இருந்து அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் அவர்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே இறக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் மகிமையில் உங்களை ஏற பண்ணுவார். சங்கீதம் 73 கர்த்தாவே, நான் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிறேன், நீர் என்னை மகிமையில் ஏற பண்ணுவீர், என்னை ஜெயமாய் நடத்தி மகிமையில் ஏற பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி அழகாய் அந்த சங்கீதத்தில் ஆசாப் எழுதுகிறார். 73 என்னை உம்முடைய ஆலோசனைப்படி நீ நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அதே சங்கீதத்தில் வாசிக்கும்போது சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிறேன், நான் எப்பொழுதும் மோடு கூட இருக்கிறேன், என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி ஆசாப் அழகாக எழுதுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வார், மகிமையிலே ஏற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போது இந்த ரதங்களை இழுத்து கொண்டு வந்து சிக்க வைத்து அவர்களை சிதற பண்ணி அவர்களை அழித்து போடுகிறார். இப்போது இருக்கிறது சிசரா மட்டும்தான். சிசராவோடு கூட இருந்தவங்கெல்லாம் காலி. ஹல்லேலூயா. ரதம் சிக்கி கொண்டு நிற்கிறது. சிசராவை எப்படி ஆண்டவர் பிளான் பண்ணுறாருன்னா, நல்லா கவனிங்க. நான் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நடத்துதல் வினோதமானது. அதற்காக உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனம் வாசிங்களேன். கேனியனாகிய ஏபேர் என்பவன் மோசையின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, தேசத்தை விட்டு குடியிருக்க வேண்டிய ஒரு குடும்பத்தை தனியாக பிரித்து கொண்டு வந்து, அதான் சானாயிம் அப்படிங்கிறதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, அந்த இடத்துல கூடாரம் போட்டிருக்கிறாங்க. இப்போது சிசரை எங்கே வரான் அப்படிங்கிறத வாசிப்போம். 17 வாசிங்க. கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரிக்கு இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தையை உங்களுக்கு பேசுகிறேன். வாசிங்க. இன்னும் உங்களுக்கு வாசிட்டேன். நல்லா ஆண்டவர் எப்படி செய்கிறாரு பாருங்க. அவருடைய காரியங்கள், அவர் செய்கிற காரியங்கள் இப்போது கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிறைப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அந்த நம்பிக்கை? நான் கேட்டால் பெற்றுக்கொள்வேன், நான் கேட்டால் அவர் செய்வார். எனக்காய் மனம் இறங்குகிற தெய்வம், என் காரியத்தில் இறங்கி செயல்படுகிற தெய்வம். அவர் சியோனுக்காகவும் சியோன் மேட்டிற்காகவும் யுத்தம் செய்ய
இறங்குவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ சிறைப்பட்டிருக்கிற காரியத்தில் அதை சரிப்படுத்த, அதில் தன்னுடைய வல்லமைகளை செயல்படுத்த, பராக்கிரமங்களை செயல்படுத்த அவர் வினோதமானவைகளை செய்கிறார். இங்கே வினோதமாய் செய்கிறார். தேரை கொண்டு வந்து சிக்க வைத்து தேரில் இருக்கிறவங்களை கீழே இறக்கி அவங்கள வெட்டி வீழ்த்திட்டு சிஸ்ராவை மட்டும் தனிமைப்படுத்துகிறார். கூட்டமாய் வந்தான். தன்னுடைய எல்லா ரதங்களையும், தன்னுடைய எல்லா சேனைகளையும், அப்படி தான் வசனம் சொல்லுது, எல்லா ரதங்களையும், தன்னுடைய முழு பலம், தன்னுடைய முழு ஆட்கள் எல்லாம் காலி. ஒரே ஒரு சிசரா. இந்த சிசராவை எங்கே கொண்டு வந்து முடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கு. எப்படி பிளான் பண்ணியிருக்காருன்னா, யாகேலுடைய வீடு, அவங்க கூடாரம் போட்டு, இப்போ தான் புரியுதில்ல உங்களுக்கு, அவங்கள என்ன செய்கிறாரு, அவங்க கூட இருக்கிற அவங்கள பிரித்து, கேணீரை விட்டு பிரித்து, நம்ம வசனம் சொல்லுது, கேணீரை விட்டு பிரித்து இந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவனை காலி பண்ணுறதுக்காக கர்த்தர்களை தனியை பிரித்து சானாயிம் என்கிற கர்வாலி மரத்தின் அருகே கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேரை விட்டு இறங்கி தப்பித்து ஓடுகிற இந்த சிசரா நேராக எங்கே போகிறான், யாகேலுடைய வீட்டிற்கு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே நம்ம தானியேலில் வாசித்தோம், வெறும் மரக்கறிகள், பருப்பு முதலானவைகளை கொண்டு, வெறும் குடிக்கிற தண்ணீர், அதை கொண்டு முகக்கலையை, பலத்தை, ஞானத்தை, அல்லேலூயா, மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாய் செய்தவர் ஆண்டவர். அப்போது இன்றைக்கு இருக்கிறவைகளிலும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், விசித்திர வினோதமானவைகளை கொண்டும் அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இது இல்லையே அது இல்லையே, இருப்பதை கொண்டு கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்து. இருக்கிற நிலைமையில் அவரிடத்தில் அண்டிக்கொள்ளு. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தரை தேடு. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடு. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற பாதையில் உன்னை விட்டுக்கொடு. அவர் நடத்துகிற பாதையில் உன் கால்கள் பயணிக்கட்டும். அவர் நடத்துகிற பாதையில் உன் இருதயம் இருக்கட்டும். அப்பொழுது உனக்கு கனமும் மகிமையும் அவராலே வருகிறது. ஹல்லேலூயா. தண்ணி தான் இருக்குது, ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா எதிரி இருக்கான், ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா எங்களை ஒடுக்குறான், ஸ்தோத்திரம் பண்ணு. ஐயா நாங்கள் ஒடுங்கி போய் கிடக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணு. விடுதலை ஆண்டவரால் வருகிறது. விடுவிக்கிறவர் உன்னோடு கூட வருகிறார். விடுவித்து உன்னை அதே இடத்தில் விட்டுவிடுகிற தெய்வம் அல்ல அவர். உன்னை கண்மலையிலுமே நிறுத்துகிறவர், உன் மேன்மையை மீண்டும் உனக்கு திரும்ப பண்ணுகிறவர், உன் தலையை மீண்டும் நிமிர்த்துகிறவர். ஹல்லேலூயா. அழகாய் கொண்டு வந்து, நேராக கொண்டு வந்து, அந்த 10,000 பேரால் வந்து சிசராவுக்கு மரணம் வரல. ஒரே ஒரு சாதாரணமான யாகையிலால், இந்த வசனம் அழகாக சொல்லுது, வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, வாரம் உள்ளன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, தூங்க வச்சு, ஹலோ தூங்க வச்சு, ஆணி எடுத்து எந்த இரும்பு அவனுடைய மேன்மைன்னு சொன்னானோ அதில் ஒரு சின்ன ஒரு துரும்பு எடுத்து தலையில் வச்சு ஒரே போடு. அல்லேலூயா. வசனம் அழகாக பாருங்கள். இரும்பு ரதங்களம், இரும்பு ஆணி. என்ன சொல்லுங்க, உனக்கு 900 ரதம் இருக்குது முக்கியம் இல்லை. நீ கர்த்தருடைய கரத்தில் அகப்பட்டேன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீ எழும்புன்னு சொன்னா, கர்த்தர் உன்னை இரும்பினாலேயே முடிய பண்ணுவார். நீ எதை எடுத்தாயோ, எதை உன்னுடைய மேன்மை என்று நினைத்தாயோ, அதே இடத்துல உன்னை அதை கொண்டே முடிய பண்ணுவார். தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செய்கிற யுத்தம் வித்தியாசமாக இருக்கும். அதில் ரத்தம் வராது, அதில் சேதம் வராது, அதில் நீ ஒன்றையும் செய்ய மாட்டாய். கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அவர் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்து முடிக்கிறவர். அவன் முடிந்து போனான், ஜமக்காலத்தை எடுத்து மூடி போட்டால் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உன்னை சிறையாக்கினவைகளை நீ சிறைப்படுத்துவாய், உன்னை ஒடுக்கினவர்களை நீ ஆண்டு கொள்வாய். உன் சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ல தெரியுமா? இது மாத்திரமல்ல, அடுத்த விஷயம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஆளை காலி பண்ணியாச்சா, சிசராவை காலி பண்ணியாச்சா? இப்போ தேர் எங்கே நிற்கிது? எங்கே நிற்கிது? கீசோன் பள்ளத்தாக்கில் தேர் நிற்கிது. இப்போ அந்த தேரை நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து பயன்படுத்தலாம்ல. மழை பெஞ்சு மழை வெறிச்ச உடனே, வெயில் வந்த உடனே, எல்லாம் வறண்ட உடனே தேரை யாராவது பயன்படுத்தலாம். அப்படின்னா அன்றைக்கி சொன்னார்ல, இன்று கண்ட எகிப்தினை இனி நீ காண மாட்டேன்னு சொன்னது மட்டுமல்ல, காணாத
பணமா காணா பணம்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி செங்கடலில் என்ன செஞ்சார், எல்லாரையும் மூடி போட்டார். சும்மா அடையாளத்துக்கு 1-2 பேர் கரை ஒதுங்கி கிடந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அதே காரியத்தை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். 5வது அதிகாரத்தில் 21வது வசனம் வாசிங்களேன். 20-21. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. யுத்தம் பண்ணின கீசோன் நதி, கீசோன் நதியே ஹல்லேலூயா. நான் இதனுடைய மொழிபெயர்ப்புகளை எல்லாம் படித்தேன், ஆழங்கள் எல்லாம் படித்தேன். இந்த வெள்ளம் அது செத்து கிடந்தான் இல்லையா, அவனையும் அந்த ரதங்களையும் அடிச்சுட்டு போயிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரதம் இன்னும் கண்ணில் மாட்ட போகிறது, யாரும் அந்த ரதத்தில் ஏறி வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணும்போது, நம்மை ஜெயமாய் நடத்தும் போது, அது வியாதியின் பிடியாக இருக்கலாம், ஆமேன்னு சொல்லுங்களேன், தரித்திரத்தின் பிடியாக இருக்கலாம், சரீரத்தில் சுகவீனங்களாக இருக்கலாம், மனிதர்களுடைய ஆளுகையாக இருக்கலாம், பிசாசினுடைய தந்திரங்களினால் சிக்கி சிறைப்பட்ட காரியங்களாக இருக்கலாம். கர்த்தர் அளித்தார்னா தடையுமே இல்லாமல், ஹல்லேலூயா, உனக்கு விரோதமாய் ஒரு ஆயுதம் உருவானாலும் அது உன்னை மேற்கொள்ளவே அது வாய்க்காதே. ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவர்கள் அப்படின்னா ஒரு வழியாக வராங்க, ஆண்டவர் திரும்ப அவங்க வரும்போது ஒரு வழியை திறந்தவர் அவங்கள திறத்தும் போது 7 வழியை திறப்பார். அல்லேலூயா. முன்னாடி அப்படின்னா உனக்காக வாசல் கதவு திறக்குது, அவனை துரத்தும் போதே 7 கதவு திறக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உள்ளே வரும்போது எல்லா கதவும் அடைச்சிருந்தது, அதனால தான் ஒரு வழியாக வந்தான் அவன். உனக்கு இருந்த ஒரே வழி, அந்த வழியாக இப்போ யார் வரா? சத்ரு வரான். ஆனால் கர்த்தர் துரத்தும் போது டபுள் வேலை செய்ய வைக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா? கதவை திறந்துட்டு போங்கடான்னு திறக்க வைக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்களை சத்ருவை வச்சே, புரியுதா புரியலையா? வாசல் அடைச்சி கிடந்ததுங்க, ஒரே ஒரு வாசல் வழியாக தான் வந்தானுவா. ஆனால் துரத்தும் போது எப்படி துரத்துறாரு? 7 வாசல். இப்போ அந்த 7 வாசல் வழியை நீ என்ன செய்யலாம்? நீ போகலாம். அல்லேலூயா. குதிரை ரதங்களையும், ஆமாம், போர் வீரர்களையும் மட்டுமல்ல, அவர்கள் இல்லாதபடிக்கு, ஏதோ ஃபோன் அடிக்குதுப்பா, இல்லாதபடிக்கு என்ன செய்கிறார்? துரத்தி போடுகிறார், அழித்து போடுகிறார். இங்கே வேதம் சொல்கிறது வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிடுச்சு. அதான் சொன்னாங்க தெபோரால், இது இந்த பிரயாணத்தில் இது உன்னால் உண்டான மேன்மை அல்ல, இது கர்த்தராலே உண்டான மேன்மை, இது கர்த்தர் செய்கிற பராக்கிரமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 31வது வசனம் வாசிங்க. 5:31 நான் முடிக்கிறேன். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல. யாரு? அவரிடத்தில் ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் நீதியின் சூரியனை போல, வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறார். ஹல்லேலூயா. சிசரா போயாச்சு, ஆள் போயாச்சு, ரதம் போயாச்சு, இப்போ என்ன ஒரே ஜாலி தான். இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய கண்களுக்கு முன்பாக யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் சத்ருக்க வெட்கத்தை உடுத்துகிறார். அந்த 5:28 வாசிங்க, நான் முடிக்கிறேன். 5:28 வாசிங்க. சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று ஜன்னலின் வழியாய் பார்த்து கொண்டிருந்து, ஹல்லேலூயா. சிசரானுடைய தாய் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 900 ரதம் இல்லையா? இந்த ரதங்களினுடைய சத்தம் கேட்கல. இவ்வளவு நேரம் எதிரிகளினுடைய அந்த சத்தம், எதிர்த்து இருக்கிற காரியங்களுடைய சத்தம் இருக்கும். அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கம்பீர சத்தம் இப்பொழுது உண்டாகும். அவர்களை நான் ஓய பண்ணுவேன்,
அவர்களுடைய குரலை நான் ஓய பண்ணுவேன், அவர்களுடைய சத்தத்தை நான் இல்லாமல் பண்ணுவேன். உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னை மேற்கொண்டவர்கள் இப்போ மேற்கொள்ள முடியாது. உன்னுடைய சத்தம், ஹல்லேலூயா, உன்னுடைய சத்தம் எழும்பும். எத்தனை பேர் இன்றைக்கி ஆமா சொல்கிறீங்க? ஆண்டவரினுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்கள் வினோதமாய் விசித்திரமாய் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். இதைத்தான் கர்த்தர் எனக்கு அனுப்பினார், சொல்லி அனுப்பினார். ரதங்களின் சக்கரம் நின்று போனது, ரதங்களின் சத்தம் நின்று போனது, ரதங்களுடைய சத்தங்கள் நின்று போனது. அதை இயக்குகிறவர்கள் ஓடி போனார்கள், இயக்குகிறவர்கள் இறந்து போனார்கள். திரும்ப முடியாதபடி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அவர்கள் நிலத்திற்கு எருவாய் போனார்களாம். வேதம் சொல்லுது, அதை ஆறு அடித்து கொண்டு வண்டலோடு வண்டலாக அவர்கள் நிலத்திற்கு எருவாய் போனார்கள். எருவுனா என்னங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சங்கீதம் 83:10 நிலத்துக்கு எருவாய் போன சிசரா யாபீன் என்பவர்கள் என்று சொல்லி சங்கீதம் 83:10 சொல்லுது. அவர்கள் நிலத்திற்கு எருவாய் போனார்கள். யாரை கண்டு நீ பயந்தாயோ அவர்களை கர்த்தர் எருவாய் போக பண்ணுகிறார். எதை கண்டு நீ வீழ்ந்தாயோ அதை கர்த்தர் முடிய பண்ண அவர் வினோதங்களை செய்கிறவராய் இருக்கிறார், விசித்திரமானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இதுவரை நீங்கள் இந்த வினோதங்களை, விசித்திரங்களை, அவருடைய வித்தியாசங்களை, அவருடைய நடக்கைகளை, நடத்துதலை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் அதை பார்க்க ஆசைப்படுகிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் அதை பார்க்க விரும்புகிறேன். வல்லமையான கரம் உம்முடையது. என் எதிரிகள் பலத்திருந்தாலும், என் சூழ்நிலைகள் என்னை தடுத்திருந்தாலும், ஆண்டவரே சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிற தெய்வம், எங்களுக்கு எதிர்பட்டு வருகிறவர்களுக்கு நீர் எதிர்பட்டு போய் யுத்தம் செய்கிற தெய்வம். கீசோன் நதி கரையில், கீசோன் பள்ளத்தாக்கில் தேர் சக்கரங்கள் சிக்கிக்கொண்ட போது அவர்கள் இறங்கி ஓடி போனார்கள். அவர்களை முறியடித்தீர். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. இன்றைக்கி அன்புக்குரிய தேவ ஜனமே, நமக்கு வானத்திலிருந்து ஒரு யுத்தத்தை, தேவ சேனைகள் செய்கிற யுத்தத்தை கர்த்தர் நடப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். நாம் எளியவர்களாய் இருக்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம், இல்லாது இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி முறையிடுகிற உனக்கு, அவரில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அவர்களை இழுத்து வந்தார், கீசோன் பள்ளத்தாக்கிற்கு இழுத்து வந்தார். தேர் சக்கரங்கள் சிக்கிக்கொள்ளும்படியாய் செய்தார். அவர்கள் அதை விட்டு ஓடுபடியாய் செய்தார். வானத்தில் ஒரு யுத்தம் உண்டானது. பட்டய கருக்கினாலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். இன்னைக்கு உன் கையில் பட்டயம் இருக்கிறது, உன்னோடு கூட பட்டயம் இருக்கிறது. ஆவிக்குரிய பட்டயம், வார்த்தை என்கிற பட்டயம், அவர் தருகிற வார்த்தை என்கிற பட்டயம். அவர்கள் பட்டய கருக்களை வீழ்ந்தார்கள். இன்னைக்கு உனக்கு ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். உன் சத்ருவை முறியடிக்க பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை 7 வழியாய் ஓடச் செய்ய அவர் போதுமானவர். கர்த்தர் ஆயத்தப்படுத்தினவைகள், உனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளோ அவைகள் வழியாய் இருக்கிறது. சத்ருவுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதோ அவர்கள் அழிந்து போகிற வழியாய் இருக்கிறது. உனக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதோ செங்கடலுக்குள்ளும் வழியாய் இருக்கிறது. சத்ருவுக்கு அவர் ஆயத்தம் பண்ணுவதோ அவர்கள் மடிந்து போவதாய் இருக்கிறது. யாகேலினுடைய கூடாரத்தை கர்த்தர் ஏபோரை விட்டு பிரித்து கொண்டு போய் சானாயும் கர்வாலி மரத்தின் கீழே ஒரு கூடாரத்தை போட வைத்தார். சிசேரா கால்நடையாய் நடந்து யாகேலினுடைய கூடாரத்திற்கு சென்றான். ஒரே ஒரு ஆணியினால அவன் வீழ்த்தப்பட்டான். ஜனங்கள் பாடினார்கள், சிறைப்பட்டு போனவைகளை சிறைப்படுத்தினவைகளை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். அமலேக்கின் மேல எங்கள் கரம் உயரும், அமலேக்கின் மேல எங்கள் கரம் உயரும். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, இருப்பதிலும் சிறக்க பண்ணுகிற தெய்வம், இல்லாத நிலையிலும் எங்களை சிறக்க பண்ணுகிற தெய்வம். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி இருப்பதை சிறப்பாக்குகிறவர், இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாய் அழைக்கிற தெய்வம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதைகள் முழுவதும் நீரே இருக்கிறீரப்பா. எங்களுக்கு விரோதமான காரியங்கள் பலத்திருந்தாலும் உம்முடைய பலத்த கரம் எங்களுக்கு துணையாக இருக்கிறது. அடுத்த 10 நாட்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பையும்.
வித்தியாசத்தை காண்பியும். நிறைவான ஆசீர்வாதத்தை உடைய மகத்துவங்களை நாங்கள் காணும்படி செய்யும். இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நீர் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்கிறீர் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் சூரியனை போல இருக்கிறேன். நாங்கள் சாப்பிடுவது மரக்கறிகள் தான், பருப்பு தான். நாங்கள் எங்களிடத்தில் இருப்பது வெறும் தண்ணீர் தான். இந்த 10 நாட்களில் எங்கள் முகம் ஆண்டவரை மாறுவதை, எங்கள் முகம் பிரகாசிப்பதை நாங்கள் காணப்போகிறோம். நாள் வரும் பொழுது, குறித்த நாள் நிறைவேறும் போது மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு, பல மடங்கு நாங்கள் உயர்ந்திருப்போம், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அன்பு கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.